தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். பெரு மூச்சு விட்டுக்கொண்டும், அழுது கொண்டும், கூச்சலிட்டுக் கொண்டும், திட்டிக் கொண்டும், அல்லது வாட்கா மது வேண்டுமென்று கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். சிலர் ஜின்னியினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூவை தூக்கி வந்த தோலைக்காரர்கள் அங்கு கட்டப்படாமல் இருந்து காயம்பட்டவர்களை தாண்டி, அவர் ஒரு பட்டாளத்தின் கமாண்டரானபடியால் ஒரு கூடாரத்தின் வாசலுக்கு போய் உத்தரவுக்காக காத்துக்கொண்டு நின்றார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ தமது கண்களை திறந்தார். ஆனால் வெகு நேரம் வரையில் தம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த புல்வெளியையும், அந்த மரத்தையும், அந்த வயலையும், சுழன்று கொண்டிருந்த அந்த கருப்பு குண்டையும், அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஆசையானது அவருக்கு வேகமாய் தோன்றியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவர் இருந்த இடத்தில் இருந்து 2 அடி தூரத்திற்கு அப்புறம் ஒரு மரத்தின் கிளையில் சாய்ந்து கொண்டு ஒருவர் பலமாய் பேசிக் கொண்டிருந்த படியால் எல்லாருடைய கவனத்தையும் அவர் இழுத்தார். அவர் உயரமாகவும், அழகாகவும், கருப்பு தலைமுடியைக் கொண்டவராகவும், தலையில் கட்டு போட்டு கொண்டும் காணப்பட்டார். துப்பாக்கி குண்டுகளால் அவருடைய தலையிலும் காலிலும் காயங்கள் ஏற்பட்டன. அவர் பேசுவதை ஆவலோடு கேட்பதற்காக அவரைச் சுற்றி ஒரு கூட்டம் காயமடைந்த சிப்பாய்களும் தோலை தூக்குகிறவர்களும் கூடி நின்றார்கள். அவனை நாம் அங்கிருந்து உதைத்து விரட்டினோம். ஆகவே அவன் ஒவ்வொன்றையும் விட்டுவிட்டான். நாம் அந்த ராஜாவையே பிடித்து விட்டோம் என்று அவர் கூச்சலிட்டு ஜுரத்தினால் ஜொலித்துக் கொண்டிருந்த தமது கண்களால் சுற்றி நின்றவர்களை பார்த்தார். அச்சமயத்தில் மட்டும் நமக்கு ரிசர்வ் படைகள் வந்திருக்குமானால் எதிரிகள் ஒருவரும் அங்கே மீதமாய் இருக்க மாட்டார்கள். நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த பேச்சாளரின் பக்கத்தில் நின்ற எல்லாரையும் போலவே இளவரசர் ஆண்ட்ரூவும் தமது பிரகாசமான கண்களால் அவரை பார்த்தார். அச்சமயம் அவருக்கு இதமாய் இருப்பது போல தோன்றியது. ஆனால் இப்பொழுது எல்லாம் ஒன்றுதானே. அங்கு என்ன இருக்கப் போகிறது? இங்கே என்ன இருந்து கொண்டு இருந்தது? என்னுடைய உயிரை விடுவதற்காக நான் ஏன் இவ்வளவு தயக்கம் கொள்ள வேண்டும்? என்னால் இதற்கு முன்னால் புரிந்து கொள்ள முடியாததும் இப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாததுமான ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். 10.37 ஈரத்தக்கரை படிந்த முன்னாடையோடு ஒரு டாக்டர் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார். அவருடைய பெரு விரலுக்கும் சிறு விரலுக்கும் மத்தியில் ஒரு சுருட்டை பற்றியிருந்தார். அவருடைய கைகள் இரத்த கரை படிந்திருந்ததால் அந்த சுருட்டில் கரை ஏற்படாமல் இருப்பதற்காக அம்மாதிரி பிடித்திருந்தார். அவர் தலையை நிமிர்த்தி அங்கிருந்த காயமடைந்தவர்களுக்கு மேலாக தம்மை சுற்றி பார்வையிட்டார். கொஞ்சம் ஓய்வு வேண்டும் என்று நினைத்தவரைப் போல அவர் காணப்பட்டார். தமது தலையை வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக திருப்பி சிறிது நேரம் பெரு மூச்சு விட்டு கீழே நோக்கினார். ரொம்ப சரி, உடனே ஆரம்பித்து விடலாம் என்று அவரிடம் இளவரசர் ஆண்ட்ரூவை காட்டிய காயம் கட்டுகிறவரிடம் அவர் கூறினார். கூடாரத்திற்குள் அவரை தூக்கி வரும்படி அவர்களுக்குச் சொன்னார். அங்கே காத்து கொண்டிருந்த முணுமுணுத்தார்கள். காயம்பட்டவர்கள், மறு உலகத்தில் கூட பிரபுக்களுக்குத்தான் வசதிகள் கிடைக்கும் என்று தோன்றுகிறது என்று ஒருவர் கூறினார். இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளே கொண்டு வரப்பட்டு ஒரு மேஜை மீது கிடத்தப்பட்டார். அப்பொழுது தான் அவருக்காக அந்த மேஜையை சுத்தம் செய்து கழுவினார்கள். அந்த கூடாரத்தில் என்ன இருக்கின்றனவென்பதை இளவரசர் ஆண்ட்ரூவினால் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா பக்கங்களில் இருந்தும் கேட்டு வந்த பரிதாபகரமான முனங்கல்களும் தம்முடைய தொடையிலும் வயிற்றிலும் இடுப்பிலும் காணப்பட்ட சகிக்க முடியாத வலியும் அவருடைய கவனத்தை இழுத்தன. தம்மை சுற்றி அவர் கண்டவை எல்லாம் ஒரு பொதுவான அபிப்பிராயத்தில் கலந்தது. அதாவது, இரத்தம் கொட்டிக் கொண்டிருந்த நிர்வாணமான மனித உடம்புகள் அந்த தனிவான கூடாரத்தில் பூராவாக நிரம்பியிருந்தன. அந்த காட்சியானது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு உஷ்ணமான தினத்தில் ஸ்மாலென்ஸ் ரஸ்டாவிற்கு பக்கத்தில் இருந்த அந்த அழுக்கடைந்த குளத்தில் அம்மாதிரியான உடம்புகள் நிரம்பி இருந்ததற்கு ஒப்பாய் இருந்தது. ஆம், அதே மாமிசம்தான், அதே பீரங்கி பலிகள்தான். அந்த காட்சி அவருக்கு முன்னால் செய்யும் எச்சரிக்கையைப் போல முன்பே பீதியை கொடுத்தது. அந்த கூடாரத்தில் சத்திர சிகிச்சை செய்வதற்காக 3 மேஜைகள் இருந்தன. 2 மேஜைகளில் யாரோ படுத்திருந்தார்கள். காலியாயிருந்த 3வது மேஜை மீது இளவரசர் ஆண்ட்ரூவை கிடத்தினார்கள். தனிமையாக சிறிது நேரம் அவர் விடப்பட்டிருந்த போது தம்மை அறியாமலேயே மற்ற 2 மேஜைகளிலும் நடந்து வருவதை அவர் கவனித்தார். பக்கத்தில் இருந்த மேஜையில் ஒரு டார்டார் உட்கார்ந்து இருந்தான்.
அவன் தமது பக்கத்தில் கழற்றி வைத்திருந்த சீருடையை பார்த்தால் அவன் ஒரு கோசாக்கு என்று தோன்றியது. 4 சிப்பாய்கள் அவனை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கண்ணாடி அணிந்த டாக்டர் அவனுடைய தசை மிகுந்த பழுப்பான முதுகில் கத்தியால் எதையோ வெட்டிக் கொண்டிருந்தார். உ உ உ என்று அந்த டார்டார் முனங்கினான். திடீரென்று தன்னுடைய சப்பை மூக்குள்ள கன்னத்து எலும்பு உயரமாயிருந்த முகத்தை தூக்கினான். தன்னுடைய வெள்ளை பற்களை மூடிக்கொண்டு தன்னுடைய உடம்பை நெளித்து வளைத்து ஒரு நீளமான காது சிவிடுபடும்படியான குரலில் உளையிட்டான். மற்றொரு மேஜையைச் சுற்றி பலர் கூடி நின்றார்கள். ஒரு உயரமான நன்றாய் உண்டு வளர்ந்த ஒருவன் தனது தலையை பின்னால் தொங்க விட்டுக்கொண்டு மல்லாந்து படுத்திருந்தான். காயம் கட்டுகிறவர்கள் பலர் அவனுடைய நெஞ்சை அழுத்தி அவன் எழுந்து விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவனுடைய சுருண்ட முடியும் அதன் நிறமும் அவனுடைய தலையின் அமைப்பும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு பழக்கமானது போல தோன்றியது. அவனுடைய ஒரு பெரிய பருத்த வெள்ளைக்கால் வேகமாக எப்பொழுதும் தூரத்தில் ஏற்படும் நடுக்கம் போல துடித்துக்கொண்டே இருந்தது. அந்த ஆசாமி விம்மி விம்மி அழுது கொண்டு இருந்தான். அங்கே 2 டாக்டர்கள் இருந்தார்கள். ஒருவர் முகம் வெளிரி நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் முனமாக அந்த மனிதனின் ஒரு காயம் பட்ட காலை என்னவோ செய்து கொண்டிருந்தார்கள். டார்டாரிடம் வேலை முடிந்ததும் அந்த டார்டாரை ஒரு வெளிச் சட்டையால் மூடினார்கள். டார்டாருக்கு சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருந்த அந்த கண்ணாடி அணிந்த டாக்டர் தமது கைகளை துடைத்துக் கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூவிடம் வந்தார். அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை நோக்கி பார்த்துவிட்டு திடீரென்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். அவருடைய ஆடைகளை களையுங்கள், இதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கு நின்ற கட்டுகிறவர்களை பார்த்து கோபமாக கூச்சலிட்டார். குழந்தை பருவத்தில் உண்டான பழங்கால நினைவுகள் இளவரசர் ஆண்ட்ரூவின் மனதில் தோன்றின. அச்சமயம் தனது கை சட்டையை உயர்த்தி மடித்துக் கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூவின் ஆடைகளில் இருந்த புத்தான்களை கழற்றி உடைகளை அந்த கட்டுபவன் களைய ஆரம்பித்தான். அந்த டாக்டர் குனிந்து காயத்தை பார்த்து அதை விரலால் அமுக்கி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். அவர் யாரோ ஒருவருக்கு ஒரு சைகை காட்டினார். இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு அடிவயிற்றில் தோன்றிய கடுமையான வலியினால் அவர் நினைவு இழந்தார். அவருக்கு மீண்டும் நினைவு வந்தபோது தம்முடைய தொடையில் சிதறிப்போயிருந்த எலும்புகளை வெளியே எடுத்து விட்டதைக் கண்டார். காயமடைந்து இருந்த தசைகளை வெட்டி எடுத்து காயத்திற்கு கட்டுப்போட்டிருந்தார்கள். அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்தார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ தமது கண்களை திறந்ததும் அந்த டாக்டர் குனிந்து முனமாக அவருடைய உதடுகளை முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாய் போனார். அதுவரையில் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த இளவரசர் ஆண்ட்ரூ இப்பொழுது இதற்கு முன் வெகு காலமாக அனுபவித்திராத ஒரு பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம், முக்கியமாக குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அவருடைய நினைவிற்கு வந்தன. குழந்தை பருவத்தில் அவருடைய உடைகளை களைந்து அவளுடைய தாதி அவரை படுக்கையில் படுக்க வைத்து அவரிடம் குனிந்து அவரை தூங்க வைப்பதற்காக பாடிய பாட்டுக்கள் எல்லாம் அவர் நினைவிற்கு வந்தன. அச்சமயம் அவர் தமது தலையை தலையணைக்குள் அழுத்தி படுத்திருந்ததும் அவருடைய நினைவிற்கு வந்தது. இப்பொழுது அவற்றை நினைத்தபோது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவையெல்லாம் கடந்த கால சம்பவங்களாக மட்டும் அவருடைய நினைவிற்கு தோன்றவில்லை, தற்கால சம்பவங்களாகவும் தோன்றின. யாருடைய தலையின் அமைப்பு தமக்கு பழக்கமானது என்று இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தோன்றியதோ அந்த மனிதரிடம் டாக்டர்கள் வெகு சுறுசுறுப்பாக இருந்தார்கள். அவரை டாக்டர்கள் தூக்கி அவர் அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்தார்கள். என்னிடம் அதை காட்டுங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ என்று வலியினால் ஏற்பட்ட பீதியுற்ற முனக்கங்கள் இடையிடையே விம்மல்களோடு கேட்டு வந்தன. இந்த முனங்கல்களை கேட்டதும் தாமும் அழவேண்டுமென்று இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தோன்றியது. தாம் புகழ் எதுவுமில்லாமல் மரணமாவதற்கோ அல்லது வாழ்க்கையை விட்டு பிரிந்து போவதற்காக வருத்தப்பட்டோ அல்லது அவருக்கு நினைவு கூர்ந்த பழைய குழந்தை கால சம்பவங்கள் எல்லாம் இனி மேல் திரும்ப வரப்போவதில்லை என்பதற்கோ அல்லது தாமும் மற்றவர்களும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கோ அல்லது தமக்கு பக்கத்தில் இருந்த மனிதர் பரிதாபமாக முனங்கிக் கொண்டிருக்கிறாரே அதற்காகவோ, இவற்றில் எதற்காக என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு குழந்தையைப் போல அன்பாக மகிழ்ச்சியாக கண்ணீர் விட்டு அழுவதைப் போன்ற ஒரு உணர்ச்சி அவருக்கு தோன்றியது. வெட்டப்பட்ட காலை அந்த மனிதனிடம் காட்டினார்கள். அந்த காலில் இரத்த கரைகளோடு அதில் மாட்டப்பட்டிருந்த தோடும் இருந்தது. ஓ உ உ என்று ஒரு பெண்ணைப் போல அவன் விம்மி விம்மி அழுதான். அவனுடைய முகத்தை இளவரசர் ஆண்ட்ரூ பார்க்கக்கூடாது என்பதற்காக அங்கே நின்று கொண்டிருந்த டாக்டர் அதன் பின்னால் அங்கிருந்த போய்விட்டார்.
அந்த பரிதாபகரமான விம்மி விம்மி அழுது கொண்டிருந்த பலமற்ற மனிதனின் காலை வெட்டிவிட்டார்கள். அவன்தான் அண்டரோல் கூராகின் என்பதை இளவரசர் ஆண்ட்ரோ அடையாளம் கண்டு கொண்டார். அவனைச் சுற்றி நின்ற மனிதர்கள் தங்கள் கைகளால் தாங்கிக் கொண்டு ஒரு கோப்பையில் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். ஆனால் அவனுடைய வீங்கிப் போன உதறல் எடுத்த உதடுகளால் அந்த கோப்பையின் ஊரத்தை பற்ற முடியவில்லை. மிகுந்த வேதனையோடு அண்டரோல் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். ஆம், அவனேதான். ஆம், அந்த மனிதன் என்னுடன் நெருக்கமாக துக்ககரமாக சம்பந்தப்பட்டவன் என்று இளவரசர் ஆண்ட்ரோ நினைத்தார். ஆனால் தமக்கு முன்னால் நடந்தவைகளின் அர்த்தத்தை இன்னும் தெளிவாக அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. என்னுடைய குழந்தை பருவத்தோடும் என்னுடைய வாழ்க்கையோடும் அந்த மனிதனுக்கு என்ன சம்பந்தம் என்று அவர் தம்மையே கேட்டார். அவருக்கு விடை கிடைக்கவில்லை. திடீரென்று அந்த புனிதமான அன்பான குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு ஞாபகம் அவருக்கு தோன்றியது. 1810 வருஷத்தில் ஒரு நடன கச்சேரியில் முதல் தடவையாக நட்டாஷாவை அவர் பார்த்ததை நினைவு கூர்ந்தார். அச்சமயம் காணப்பட்ட அவளுடைய மெல்லிய கைகளும் கழுத்தும் பரவசத்தை எதிர்நோக்கி நின்ற ஒரு வீதியுற்ற மகிழ்ச்சியான முகமும் அவருக்கு தோன்றின. அவளிடம் இதற்கு முன்னால் இருந்ததை விட பலமான தெளிவான காதலும் கனிவும் அவருடைய உள்ளத்தில் தோன்றின. தம்மை தனது வீங்கிய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக நோக்கிக் கொண்டிருக்கும் அந்த மனிதனோடு தமக்குள்ள தொடர்பை இப்பொழுது அவர் நினைவு கூர்ந்தார். ஒவ்வொன்றும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மனிதன் மீது அனுதாபமும் அன்பும் இளவரசர் ஆண்ட்ரோவின் மகிழ்ச்சியான உள்ளத்தில் இருந்து பொங்கி வழிந்தன. இதற்கு மேல் இளவரசர் ஆண்ட்ரோவால் தாங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை. தமக்காகவும் தம்முன் இருக்கும் சவ்வாடிகளுக்காகவும் தம்முடையவும் அவர்களுடையவும் குற்றங்களுக்காகவும் அன்பும் கனிவும் கலந்த கண்ணீரோடு அவர் அழுதார். தம்மை விரும்புகிறவர்களையும் தம்மை வெறுக்கிறவர்களையும் நமது விரோதிகளையும் நமது சகோதரர்களையும் அன்பு கொண்டு அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். ஆம், இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு உபதேசித்த அந்த அன்பை எனக்கு இளவரசி மேரி சொல்லிக் கொடுத்திருந்தும் நான் புரிந்து கொள்ள முடியாத அந்த அன்பை அவர்களிடம் காட்ட வேண்டும். அவற்றை நான் முன்பாகவே அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் இந்த உயிரை விடுவது எனக்கு வருத்தமாயிருக்கிறது. நான் உயிரோடு இருப்பேனாகில் அது ஒன்று தான் எனக்கு வேண்டும். ஆனால் இப்பொழுதோ காலம் கடந்து விட்டது. எனக்கு அது தெரியும். மாண்டவர்களும் காயப்பட்டவர்களும் நிறைந்து கிடந்த அந்த பயங்கரமான யுத்தகள காட்சி தமது தலையில் பாரம். தமக்கு நேரில் பழக்கமான சுமார் 20 ஜெனரல்கள் கொல்லப்பட்டோ காயம்பட்டோ போன விஷயம், ஒரு காலத்தில் மிகுந்த பான விஷயமிருந்த தம்முடைய பலம், இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்ட பிரக்னை, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்பாராத உணர்ச்சியை நெப்போலியனிடம் தோற்றுவித்தன. கொல்லப்பட்டவர்களையும் காயம்பட்டவர்களையும் நேரில் தமது கண்ணால் பார்த்து தம்முடைய மனதின் பலத்தை சோதித்து பார்க்க நெப்போலியன் வழக்கமாய் விரும்புவது உண்டு. இன்றைய தினம் அந்த யுத்தகளத்தின் பயங்கரமான தோற்றம் அவருடைய நெஞ்செழுத்தத்தை தோற்கடித்து விட்டது. இந்த நெஞ்செழுத்தம்தான் தம்முடைய சிறப்புக்கும் தம்முடைய பெருமைக்கும் காரணமானது என்று அவர் நினைத்து வந்தார். அவர் அந்த யுத்த களத்தில் இருந்து வேகமாக திரும்பி ஷிவார்டினா குன்றுக்கு வந்தார். அங்கே ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். அவருடைய மஞ்சள் முகம் பெருத்து பாரமாய் தோன்றியது. அவருடைய கண்கள் மங்கின. அவருடைய நாசி சிவந்தது. அவருடைய குரல் கரகரத்தது. கீழ் நோக்கிய கண்களுடன் தம்மை அறியாமலேயே குண்டுகளின் சப்தத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். துன்பமான அதைரியத்துடன் இந்த காரியத்தின் முடிவை எதிர் நோக்கிக் கொண்டிருந்தார். இந்த காரியத்தில் தாம் கலந்து கொண்டிருப்பதாக அவர் நினைத்து வந்தார். ஆனால் இப்பொழுது அதை அவரால் நிறுத்த முடியவில்லை. வெகு காலமாக செயற்கையான பிரமையை கொண்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தார். அதை மீறி ஒரு வினாடி அவருக்கு மனித உணர்ச்சி ஏற்பட்டது. அச்சமயத்தில் யுத்த களத்தில் அவர் கண்ட துன்பத்தையும் மரணத்தையும் உணர்ச்சியோடு நினைத்து பார்த்தார். அவருடைய தலையிலும் மார்பிலும் தோன்றிய அந்த பாரமான உணர்ச்சி ஒருவேளை தமக்கு துன்பத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்துவிடுமோ என்று அவர் மனதில் தோன்றியது. அந்த வினாடியில் அவர் மாஸ்கோவையோ வெற்றியையோ அல்லது புகழையோ விரும்பவில்லை. அதிகமான புகழ் அவருக்கு என்ன அவசியம்? அவர் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் விரும்பினார். அதாவது ஓய்வு, மனநிலை, சுதந்திரம். அவர் செமியோனாவிஸ் குன்றின் மீது இருந்தபோது பீரங்கி படை கமாண்டர் அவரிடம் வந்து இன்னும் அதிகமான பீரங்கிகளை அங்கே கொண்டு வரவேண்டும் என்று யோசனை கூறினார். கினியாக்கோவா என்ற இடத்திற்கு முன்பாக கூடியிருந்த ருஷ்ய துருப்புகள் மீது குண்டுகள் போடுவதை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். நெப்போலியன் அதற்கு சம்மதித்தார்.
பின்னால் அந்த பீரங்கிப் படைகளால் ஏற்பட்ட பலன்களை தம்மிடம் வந்து தெரிவிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். இப்பொழுது அதைப்பற்றி தெரிவிப்பதற்காக ஒரு உதவியாளர் அங்கே வந்தார். 200 பீரங்கிகளில் இருந்து ஒருமுகமாக அந்த ருஷ்யர்கள் மீது குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் இன்னமும் தங்கள் இடத்தில் பலமாய் ஊன்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். நமது குண்டுகள் எதிரிகளை வரிசை வரிசையாக அழித்து வந்தாலும் அவர்கள் இன்னமும் தங்கள் இடங்களில் ஊன்றி நிற்கிறார்கள் என்று அந்த உதவியாளர் சொன்னார். அவர்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் போல் இருக்கிறது என்று நெப்போலியன் ஒரு கரகரத்த குரலில் சொன்னார். என்ன மாட்சிமை தங்கியவரே என்று அவர் கூறியதை நன்றாய் கேட்காத அந்த உதவியாளர் வினவினார். அவர்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் போல் இருக்கிறது. அப்படியே கொடுங்கள் என்று முகம் சுளித்து நெப்போலியன் முனங்கினார். தாம் விரும்பாத அந்த உத்தரவை கொடுப்பதற்கு முன்பாகவே அவருக்கு விருப்பமில்லாத அந்த விஷயம் ஏற்கனவே நடந்து விட்டது. அவருக்கு விருப்பமில்லாத விஷயமாய் இருந்தாலும் அதற்கு ஏன் உத்தரவு கொடுத்தார் என்றால் தம்மிடமிருந்து என்பதும் இல்லை. செயின்ட் ஹெலினா என்ற தீவில் அவர் அமைதியான தனிமையான சூழ்நிலையில் இருந்தபோது தாம் செய்த பெரிய காரியங்களைப் பற்றி எழுதப் போவதாக சொல்லிய போதும் அவர் அம்மாதிரியே எழுதினார். அதாவது தற்காலத்தில் ருஷ்ய யுத்தமானது மக்களுக்கு மிகவும் பிடித்தமான யுத்தமாக இருந்திருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியங்களுக்காக எல்லாருடைய அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் செய்யப்பட்ட யுத்தமாகும். அது முற்றிலும் சமாதானத்தையும் நிதானத்தையும் கொண்டிருந்தது. நிச்சயமற்ற தன்மைக்கு முடிவு கட்டி பாதுகாப்புக்கான வேலையை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய கொள்கைக்காக அந்த யுத்தம் நடந்தது. எல்லாருக்கும் நன்மையையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய தோற்றமும் புதிய வேலைகளும் தோன்றின. ஐரோப்பாவின் கட்டுக்கோப்புக்கு ஏற்கனவே அஸ்திவாரம் போடப்பட்டாய் விட்டது. அதை ஒழுங்காய் அமைக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி இருந்தது. இந்த முக்கியமான விஷயங்களில் திருப்தி ஏற்பட்டு எல்லா இடங்களிலும் அமைதி ஏற்பட்டு விட்டால் நான் கூட என்னுடைய காங்கிரஸையும் என்னுடைய பரிசுத்த ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தி இருப்பேன். இந்த கருத்துக்கள் என்னிடமிருந்து திருடப்பட்டவை. பெரிய சக்கரவர்த்திகள் மீண்டும் கூடி ஒரே குடும்பம் மாதிரி எங்களுடைய நன்மைகளை பற்றி நாங்கள் விவாதித்திருப்போம். எங்களுடைய செய்கைகளைப் பற்றி மக்களுக்கு ஒரு குமாஸ்தா தன்னுடைய எஜமானனிடம் கூறுவதைப் போல எடுத்துச் சொல்லுவோம். இம்மாதிரியாக ஐரோப்பா முழுவதுமே சீக்கிரமாக உண்மையில் ஒரே சமுதாயத்தை கொண்டதாய் ஏற்படும். எந்த இடத்திற்கு யார் பிரயாணம் போனாலும் இன்னமும் தங்களுடைய பொதுவான தந்தை நாட்டிலேயே தாங்கள் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். கப்பல்கள் போகக்கூடிய எல்லா நதிகளிலும் கப்பல்களை ஓட்டுவதற்கு எல்லாருக்கும் உரிமை வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். சமுத்திரங்கள் எல்லாருக்கும் பொதுவாய் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். நிரந்தரமாக இருக்கும் பெரிய இராணுவங்களை குறைத்து சக்கரவர்த்திகளுக்கு காப்பாளர்களாக வேண்டியவர்களை மட்டும் வைத்துக் கொள்ளும்படி நான் செய்திருப்பேன். என்பதும் இல்லை. செயின்ட் ஹெலினா என்ற தீவில் அவர் அமைதியான தனிமையான சூழ்நிலையில் இருந்தபோது தாம் செய்த பெரிய காரியங்களைப் பற்றி எழுதப் போவதாக சொல்லிய போதும் அவர் அம்மாதிரியே எழுதினார். அதாவது தற்காலத்தில் ருஷ்ய யுத்தமானது மக்களுக்கு மிகவும் பிடித்தமான யுத்தமாக இருந்திருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியங்களுக்காக எல்லாருடைய அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் செய்யப்பட்ட யுத்தமாகும். அது முற்றிலும் சமாதானத்தையும் நிதானத்தையும் கொண்டிருந்தது. நிச்சயமற்ற தன்மைக்கு முடிவு கட்டி பாதுகாப்புக்கான வேலையை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய கொள்கைக்காக அந்த யுத்தம் நடந்தது. எல்லாருக்கும் நன்மையையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய தோற்றமும் புதிய வேலைகளும் தோன்றின. ஐரோப்பாவின் கட்டுக்கோப்புக்கு ஏற்கனவே அஸ்திவாரம் போடப்பட்டாய் விட்டது. அதை ஒழுங்காய் அமைக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கி இருந்தது. இந்த முக்கியமான விஷயங்களில் திருப்தி ஏற்பட்டு எல்லா இடங்களிலும் அமைதி ஏற்பட்டு விட்டால் நான் கூட என்னுடைய காங்கிரஸையும் என்னுடைய பரிசுத்த ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தி இருப்பேன். இந்த கருத்துக்கள் என்னிடமிருந்து திருடப்பட்டவை. பெரிய சக்கரவர்த்திகள் மீண்டும் கூடி ஒரே குடும்பம் மாதிரி எங்களுடைய நன்மைகளைப் பற்றி நாங்கள் விவாதித்திருப்போம். எங்களுடைய செய்கைகளைப் பற்றி மக்களுக்கு ஒரு குமாஸ்தா தன்னுடைய எஜமானனிடம் கூறுவதைப் போல எடுத்துச் சொல்லுவோம். இம்மாதிரியாக ஐரோப்பா முழுவதுமே சீக்கிரமாக உண்மையில் ஒரே சமுதாயத்தை கொண்டதாய் ஏற்படும். எந்த இடத்திற்கு யார் பிரயாணம் போனாலும் இன்னமும் தங்களுடைய பொதுவான தந்தை நாட்டிலேயே தாங்கள் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். கப்பல்கள் போகக்கூடிய எல்லா நதிகளிலும் கப்பல்களை ஓட்டுவதற்கு எல்லாருக்கும் உரிமை வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். சமுத்திரங்கள் எல்லாருக்கும் பொதுவாய் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். நிரந்தரமாக இருக்கும் பெரிய இராணுவங்களை குறைத்து சக்கரவர்த்திகளுக்கு காப்பாளர்களாக வேண்டியவர்களை மட்டும் வைத்துக் கொள்ளும்படி நான் செய்திருப்பேன்.
நான் பிரான்சிற்கு திரும்புவேன். அந்த மகா பெரிய பலமான, பிரமாதமான, அமைதியான, மகிமை பெற்ற தந்தை நாட்டிற்கு திரும்புவேன். அதன் எல்லைகள் மாற்ற முடியாதவைகள் என்று பிரகடனப்படுத்துவேன். எதிர்கால யுத்தங்கள் எல்லாம் தற்காப்பு யுத்தங்களாகவே இருக்கும். ஆக்கிரமிப்புகள் எல்லாம் தேசியத்திற்கு விரோதமானவை என்று அறிவிக்கப்படும். எனது குமாரனை இந்த ஏகாதிபத்தியத்தில் சேர்த்து வைப்பேன். என்னுடைய எதேச்சதிகாரம் அத்துடன் முடிந்து போகும். அவனுடைய சட்டபூர்வமான ஆட்சி அப்பொழுது ஆரம்பமாகும். உலகத்தின் தலைநகராக பாரிஸ் விளங்கும். பிரெஞ்சு சமுதாயம் மற்ற சமுதாயங்களால் பெருமைப்படக்கூடிய காணப்படும் விதமாய் எனக்குள்ள ஓய்வு காலத்தையும் என்னுடைய வயோதிக பருவத்தையும் சக்கரவர்த்தினியோடு சேர்ந்து சாவகாசமாக சுற்றுப்பிரயாணம் செய்வதில் கழிப்பேன். அச்சமயம் என்னுடைய குமாரன் இராஜாங்கத்தை ஆளுவதில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருப்பான். ஒரு உண்மையான கிராமாந்தர சதிபதிகளைப் போல ஏகாதிபத்தியத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் நாங்கள் போவோம். எங்களுக்கு வேண்டிய குதிரைகளை நாங்கள் வைத்திருப்போம். ஆங்கங்கே மக்கள் கூறும் குறைகளை கவனித்து அவற்றிற்கு பரிகாரம் தேடுவோம். எல்லா பக்கங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கு வேண்டிய பொதுவான கட்டுங்களையும் நன்மைகளையும் செய்வோம். மக்களை கொல்லுவதற்கு ஒரு கொலைகாரனைப் போல துக்ககரமான செய்கையை செய்வதற்காக நெப்போலியனை பரம்பொருள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. ஆனால் அந்த நெப்போலியன் தம்முடைய செய்கைகளுக்கு முக்கியமான நோக்கம் மக்களின் நன்மைதான் என்று சொல்லுகிறார். அவர் கோடிக்கணக்கான மக்களின் விதிகளை ஆளுவதாகவும் தம்முடைய அதிகாரத்தினால் மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்றும் கூறுகிறார். விஸ்துலா நதியை கடந்த 4 லட்சம் பேர்களில் பாதிப்பேர் பின் வருமாறு என்று ருஷ்ய யுத்தத்தைப் பற்றி நெப்போலியன் எழுதியபோது ஒரு இடத்தில் கூறுகிறார். அவர்களில் பாதிப்பேர் ஆஸ்திரியர்கள், பிரஷியர்கள், சாக்சன்கள், போலந்துக்காரர்கள், பவேரியன்கள், உருட்டன்பெர்க்கர்கள், மெர்க்லென்பெர்க்கர்கள், சப்பானியர்கள், இத்தாலியர்கள், நியாபாலிடன்கள் ஆகியவர்களாகும். ஏகாதிபத்திய இராணுவத்தில் 1/3 பங்குக்காரர்கள் பின் வருமாறு டச்சுக்காரர்கள், பெல்ஜியர்கள், ரைன் நதிக்கரைக்காரர்கள், பீட்மான்ட்காரர்கள், ஸ்விஸ்காரர்கள், ஜெனிவாகாரர்கள், டிஸ்கன்கள், ரோமன்கள், 32வது இராணுவ டிவிஷனைச் சேர்ந்த ஊர்வாசிகளான ராம்பர்பெரிமென் பிரதேச வாசிகள் ஆகியவர்களாகும். அந்த இராணுவத்தில் 140,000 பேர்களுக்கு தான் பிரெஞ்சு மொழி பேசத் தெரியும். ருஷ்ய படையெடுப்பினால் பிரான்சுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 50,000 மனிதர்களுக்கும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ருஷ்ய இராணுவத்தில் அது வில்னாவில் இருந்து மாஸ்கோவிற்கு பின் வாங்கிப் போன போது ஏற்பட்ட போர்களினால் பிரெஞ்சு இராணுவத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் மாதிரி 4 மடங்கு நஷ்டம் ஏற்பட்டது. மாஸ்கோவை கொளுத்தியதினால் குளிரை தாங்குவதற்கு விறகுகள் கிடைக்காமல் 100,000 ருஷ்யர்கள் மாண்டார்கள். கடைசியாக மாஸ்கோவில் இருந்து ஆர்டருக்கு ருஷ்ய இராணுவம் பின்வாங்கிய போதும் குளிரினால் நஷ்டமடைந்தது. ஆகவே வில்னாவுக்கு அது வரும்போது 50,000 இருந்தது. காலேஷுக்கு அது வரும்போது 18,000க்கும் குறைவாய் இருந்தது. ருஷ்யாவுடன் ஏற்பட்ட யுத்தம் தம்முடைய விருப்பத்தினால் தான் நடந்தது என்று அவர் மனோராஜ்யம் செய்கிறார். அந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட பயங்கரங்கள் அவருடைய உள்ளத்தை தாக்கவில்லை என்று அவர் மனோராஜ்யம் செய்கிறார். நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் தாமே முழு பொறுப்பையும் தைரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய இருளடைந்த மனம் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை கொண்டு சமாதானம் அடைந்து கொள்ளுகிறது. அதாவது லட்சக்கணக்கான பிரெஞ்சு படையைச் சேர்ந்தவர்கள் அந்த யுத்த களத்தில் மாண்டு போனாலும் கூட ஹெர்சியன்களையும் பவேரியன்களையும் விட பிரெஞ்சுக்காரர்கள் சொற்பமாகவே மாண்டார்கள் என்பதுதான் அந்த சமாதானமாகும். 10.39 பல லட்சக்கணக்கான வீரர்கள் வெவ்வேறு விதமான யூனிபாரங்களோடு பற்பல விதமான நிலைகளில் யுத்தகளங்களிலும் புல்வெளிகளிலும் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள். அந்த இராஜாங்கத்தைச் சேர்ந்த அடிமைகளுக்கும் சொந்தமானவை. நூற்றுக்கணக்கான வருஷங்களாக வாராடினோ, கோர்கி, ஷ்டிவார்டினா, செமியோனாக்ஸ் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அந்த வயல்களில் தானியங்களை விதைத்து அறுவடை செய்தும் அந்த புல் வெளிகளில் தங்கள் மந்தைகளை மேய்த்தும் வந்தார்கள். காயம் கட்டும் இடங்களில் உள்ள புல்லும் மண்ணும் சுமார் 3 ஏக்கர் சுற்றளவு வரையில் இரத்தத்தால் நனைந்து நின்றன. இராணுவத்தின் பற்பல பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் கூட்டம் கூட்டமாக காயமடைந்தோ காயம் அடையாமலோ மீண்டும் நாய்க்கும் வாலாவுக்கும் வந்து சேர்ந்தார்கள். பசியினாலும் களைப்பினாலும் சோர்ந்திருந்த பலர் அதிகாரிகளால் போர் முனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். வேறு பலர் தாங்கள் நின்ற இடத்திலேயே நிலைத்து நின்று தொடர்ந்து சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த முழு யுத்த களமும் காலையில் சூரிய ஒளியில் துப்பாக்கி சனியன்களின் மின்னுதல்களாலும் புகையால் ஆகிய மேகங்களாலும் மனோகரமான அழகோடு காணப்பட்டது. ஆனால்
இப்பொழுது அங்கே ஓதத்தின் மூடுபனி பரவி வெடி மருந்து புகையினாலும் இரத்தத்தினாலும் ஏற்பட்ட ஒரு விசித்திரமான நெடி வீசிக் கொண்டிருந்தது. மேகங்கள் வந்து சேர்ந்து காயம்பட்டவர்கள் மீதும் பயந்தவர்கள் மீதும் களைத்து போனவர்கள் மீதும் தயங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதும் மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. போதும் மக்களே, போதும், நிறுத்துங்கள். நீங்களே நினைத்துப் பாருங்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பது போல அந்த மழை துளிகள் விழுந்தன. இரு கட்சிகளிலும் உள்ளவர்கள் ஒரே மாதிரியாகவே உணவும் ஓய்வும் இல்லாமல் களைத்து போய் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் படுகொலை செய்வதை இன்னமும் தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்பதை பற்றி இரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சந்தேகப்பட ஆரம்பிப்பதைப் போல காணப்பட்டார்கள். எல்லாருடைய முகங்களிலும் தயக்கம் காணப்பட்டது. எல்லாருடைய உள்ளங்களிலும் இந்த கேள்வி தோன்றியது: எதற்காக, யாருக்காக நான் கொல்ல வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும்? நீ போய் உனக்கு யாரை வேண்டுமோ கொல்லு. ஆனால் அம்மாதிரி இனி நான் செய்ய விரும்பவில்லை. மாலைக்குள்ளாக இந்த நினைப்பு ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பழுத்துவிட்டது. எந்த வினாடியிலும் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களினால் அவர்களை பீதி பற்றிக் கொள்ளலாம். உடனே அவர்கள் எல்லாவற்றையும் வீசி எறிந்துவிட்டு எங்காவது ஓடிப்போக நேரிடலாம். அன்றைய போர் முடியும் கட்டத்தில் வீரர்கள் எல்லாருக்கும் தாங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை பற்றி எல்லா விதமான பீதிகளையும் உணர்ந்தார்கள். அவற்றை விட்டு விட்டு போக அவர்கள் சந்தோஷமாய் இருந்திருப்பார்கள். ஆனால் அறிவுக்கு எட்டாத ஒரு இரகசியமான சக்தி அவர்களை இன்னமும் ஆண்டு வந்தது. அவர்கள் இன்னமும் வெடி மருந்துகளை கொண்டு வந்தும் பீரங்கிகளில் அவைகளை போட்டு கெட்டித்தும் குறிப்பார்த்து கொண்டும் கடைசியில் தீ வைத்து கொளுத்திக் கொண்டும் இருந்தார்கள். பீரங்கி படையைச் சேர்ந்தவர்களில் மூன்றில் ஒருவர்தான் உயிரோடு இருந்த போதிலும், களைப்பினால் தட்டு தடுமாறிக்கொண்டு மூச்சு வாங்கிக் கொண்டு இருந்த போதிலும், வியர்த்து கொண்டும் உடம்பெல்லாம் இரத்தத்தினாலும் வெடி மருந்தினாலும் கரை பட்டு கொண்டும் இருந்த போதிலும் அவர்கள் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்து வந்தார்கள். பீரங்கி குண்டுகள் முன்போலவே வேகமாகவும் கொடூரமாகவும் இரண்டு பக்கங்களில் இருந்தும் பறந்து வந்து மனித உடம்புகளை நசுக்கிக் கொண்டிருந்தன. அந்த பயங்கரமான வேலை தனிப்பட்ட ஒருவனின் விருப்பத்தினால் நடைபெறவில்லை. ஆனால் மனிதர்களையும் உலகங்களையும் ஆண்டுவரும் அந்த பரம்பொருளின் விருப்பப்படியே நடந்து வந்தது. ருஷ்யர்களின் இராணுவத்தின் நிலை குலைந்த பின் பகுதியை ஒருவர் பார்ப்பாரானால் இம்மாதிரி அவர் சொல்லலாம். அதாவது, பிரெஞ்சுக்காரர்கள் இன்னும் ஒரு சிறிய முயற்சி செய்திருந்தால் அந்த இராணுவம் அழிந்து போய் இருக்கும் என்று சொல்லலாம். பிரெஞ்சு இராணுவத்தின் பின் பகுதியை ஒருவர் பார்ப்பாரானால் அவரும் இம்மாதிரி சொல்லலாம். அதாவது, ருஷ்யர்கள் இன்னும் ஒரு லேசான முயற்சியை செய்திருப்பார்களானால் பிரெஞ்சு இராணுவத்தை அழித்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் பிரெஞ்சுக்காரர்களோ அல்லது ருஷ்யர்களோ அம்மாதிரி முயற்சி எதுவும் செய்யவில்லை. ஆகவே அன்றைய போரின் ஜூவாலையானது குறைந்து கொண்டே வந்து மறைந்தது. ருஷ்யர்கள் அம்மாதிரி முயற்சியை செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களை வலுவில் தாக்கவில்லை. போரின் ஆரம்பத்தில் மாஸ்கோவிற்கு போகவிடாமல் வழி மறித்து நின்றார்கள். போரின் முடிவிலும் அதே மாதிரியே போரின் ஆரம்பத்தில் செய்தபடியே செய்து வந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்களை அவர்களுடைய முகாம்களில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பது ருஷ்யர்களின் நோக்கமாக இருந்தாலும் கூட அவர்களால் அந்த கடைசி முயற்சியை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் ருஷ்ய துருப்புகள் எல்லாம் அடிபட்டு போயின. ருஷ்ய இராணுவத்தின் ஒரு பகுதி கூட அந்த போரில் நஷ்டம் அடையாமல் தப்பவில்லை. அவர்கள் இன்னமும் தங்கள் நிலைமையில் ஊன்றி நின்றாலும் அந்த இராணுவத்தில் பாதிப்பேரை அவர்கள் இழந்து விட்டார்கள். சென்ற 15 வருஷங்களாக தாங்கள் பெற்று வந்த வெற்றிகள் பிரெஞ்சுக்காரர்களின் நினைவில் இருந்து வந்தன. நெப்போலியனை யாரும் அசைக்க முடியாது என்ற உறுதியும் அவர்களுக்கு இருந்து வந்தது. யுத்த களத்தில் ஒரு பகுதியை பிடித்து விட்டோம் என்ற உணர்வும் அவர்களுக்கு இருந்தது. அந்த போரில் கால் பங்கு பேர்களையே அவர்கள் இழந்தார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். 25,000 வீரர்களை கொண்ட காப்பாளர் படை இன்னமும் சேதப்படாமல் இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ஆகவே அந்த கடைசி முயற்சியை அவர்கள் சுலபமாய் செய்திருக்கலாம். ருஷ்ய இராணுவத்தை அதனுடைய அரண்களில் இருந்து விரட்டி அடிக்கவே பிரெஞ்சுக்காரர்கள் வலுவில் தாக்கியபடியால் அவர்களே அந்த கடைசி முயற்சியை செய்திருக்க வேண்டும். ஏனெனில் மாஸ்கோவிற்கு போகிற ரஸ்தாவை ருஷ்யர்கள் அடைத்து நிற்கிற வரையில் பிரெஞ்சுக்காரர்களுடைய நோக்கம் நிறைவேற முடியாது. அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் நஷ்டங்களும் வீணாய் போகும். ஆனால் அந்த பிரெஞ்சுக்காரர்கள் அந்த கடைசி முயற்சியை செய்யவில்லை. நெப்போலியன் தம்முடைய பாதுகாப்பாளர் படையை உபயோகித்திருந்தால் அந்த போரில் வெற்றி கிடைத்திருக்கும் என்று சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நெப்போலியன் தமது காப்பாளர் படையை உபயோகித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பேசுவது
இலையுதிர்காலம் துளிர்விடும் காலமாக மாறிவிட்டால் என்ன நடக்கலாம் என்று பேசுவதைப் போலவே இருக்கின்றது. அம்மாதிரி நேரிட முடியாது. நெப்போலியன் தமது காப்பாளர் படையை கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை என்பதல்ல, அம்மாதிரி செய்ய முடியாது என்பதே அதற்கு காரணம். பிரெஞ்சு துருப்புகளின் வேகம் குறைந்துவிட்டபடியால் அச்சமயத்தில் காப்பாளர் படையையும் கொடுத்துவிட முடியாது என்பதை பிரெஞ்சு இராணுவத்தைச் சேர்ந்த எல்லா ஜெனரல்களும் அதிகாரிகளும் சிப்பாய்களும் அறிவார்கள். தம்முடைய பராக்கிரமமான பலம் முறிந்துவிட்டது என்ற பயங்கரமான சொப்பனத்தை நெப்போலியன் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை, அவருடைய இராணுவத்தைச் சேர்ந்த எல்லா ஜெனரல்களும் சிப்பாய்களும் அனுபவித்து வந்தார்கள். இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களும் கலந்து கொள்ளாதவர்களும் அனுபவித்து வந்தார்கள். இந்த போரில் செய்யப்பட்ட முயற்சிகளில் 10 பங்கு செய்தபோதே முன்பெல்லாம் எதிரிகள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அம்மாதிரியான அனுபவங்களை எல்லாம் முந்தை போர்களில் பார்த்தவர்கள் இப்பொழுது எதிரி முன்பு ஒரு பயங்கரமான சொப்பன உணர்ச்சியை அனுபவித்தார்கள். அந்த எதிரி போரின் ஆரம்பத்தில் எம்மாதிரி பயமுறுத்திக் கொண்டு ஊன்றி நின்றானோ அதே மாதிரி போரின் கடைசியிலும் தனது ஆட்களில் பாதிப்பேரை இழந்திருந்தும் அசையாமல் நிற்கின்றன. வலு தாக்குதல் செய்த பிரெஞ்சு இராணுவத்தின் தார்மீக பலம் மறைந்து போய்விட்டது. பாராடினோவில் ஒரு தார்மீக வெற்றியை ருஷ்யர்கள் அடைந்தார்கள். யுத்த களத்தில் அகப்படுகிற கம்புகளில் எதையோ கட்டி கொடிகள் என்று அழைக்கப்படுபவைகளை காட்டி அதுதான் வெற்றி என்று சொல்லும் வெற்றி அல்ல இது. எதிரிகள் நின்ற இடத்தில் தாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் என்று சொல்லும் வெற்றியும் அல்ல, ஆனால் ஒரு தார்மீக வெற்றி. தார்மீக உயர்வில் எதிரியை விட ருஷ்யர்கள் உயர்ந்தவர்கள் என்று எதிரிகளை ஒப்புக்கொள்ளும்படி செய்த ஒரு தார்மீக வெற்றி. எதிரிகள் தங்களுடைய கையால் ஆகாத்தனத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்த ஒரு தார்மீக வெற்றி. இந்த வெற்றியை பாராடினோவில் ருஷ்யர்கள் அடைந்தார்கள். ஒரு கோபம் அடைந்த மிருகத்தைப் போல முன்னேறி வந்த பிரெஞ்சுக்காரர்கள் மரண காயமடைந்தார்கள். அவர்கள் இப்பொழுது தாங்கள் அழிந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார்கள். என்றாலும் அவர்களால் இப்பொழுது நிற்க முடியாது. அதே மாதிரி வாதிப்படைகள் நாசமான போதிலும் ருஷ்யர்களும் தாங்கள் எதிர்த்து நிற்பதை விட்டுவிட முடியாது. ஆரம்பித்த வேகத்தில் வந்து கொண்டிருந்த பிரெஞ்சு இராணுவம் இன்னமும் மாஸ்கோவை போய் அடைவதற்கான வேகத்தோடு இருந்தது. ஆனால் அங்கே ருஷ்யர்கள் இனி எவ்வித முயற்சியும் செய்யாமலேயே அந்த இராணுவம் அழிய வேண்டியதுதான். பாராடினோவில் அது பெற்ற மரண காயத்தில் இருந்து இரத்தம் கொட்டி அழிய வேண்டியதுதான். பாராடினோ போரினால் ஏற்பட்ட நேரடியான பலன்தான் நெப்போலியன் புத்தியில்லாமல் மாஸ்கோவை விட்டு பழைய ஸ்மாலென்ஸ் ரஸ்டா வழியாக பின் வாங்கி போனதாகும். அந்த ரஸ்டா வழியாக போனதால் பிரெஞ்சு இராணுவத்தில் 5 லட்சம் பேர்கள் நாசமானார்கள். நெப்போலியனுடைய பிரான்சும் தலை கவிழ்ந்தது. அந்த பிரான்ஸ் மீது முதல் தடவையாக பிரான்சை விட பலமான உறுதி கொண்ட எதிரியின் பல வரிசை காட்டப்பட்டது. பாராடினோவில் தான் நடந்தது. விளக்க உரைகள் 10.2 ஜோலி எழுதிய கடிதத்தில் பிரெஞ்சு நாகரிகத்தை மேற்கொண்ட ருஷ்ய கனதனவான்கள் கூட்டங்களில் காணப்பட்ட போலி தேசாபிமானத்தை டால்ஸ்டாய் குறிப்பிடுகிறார். அவர்களால் அச்சமயத்தில் பிரெஞ்சு மொழியை கூட தவிர்க்க முடியவில்லை. 10.4 பெராபோன்டான் என்பவரின் ஹோட்டல் பிரயாணிகளுக்காக ஏற்பட்டது. பிளாட்டான் என்பவர் கோசாக் இராணுவத்தின் மார்ஷல். 1812ஆம் வருஷத்து போரில் மிகுந்த பிரபலமாக விளங்கிய ருஷ்ய வீரர்களில் ஒருவர். ஒரு சமயத்தில் நெப்போலியனை அவர் அநேகமாக கைதியாக்கக்கூடிய நிலைமையில் இருந்தார். 10.6 கோமகன் ரூமியான் சேவ் என்பவர் 1807ஆம் வருஷத்தில் அயல்நாட்டு மந்திரியாகவும் 1809ஆம் வருஷத்தில் இருந்து பிரதம மந்திரியாகவும் வந்தார். மாஸ்கோவில் உள்ள ரூமியான் சேவ் பொருட்காட்சி சாலை என்ற பிரசித்தி பெற்ற பொருட்காட்சி சாலையானது அவரால் நாட்டிற்கு பரிசளிக்கப்பட்டதாகும். 10.9 அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்ய போவதாக நெப்போலியன் பிரகடனம் விடுத்தால் 9 ருஷ்ய விவசாயிகளிடம் அது மிகுந்த பரபரப்பை கொடுக்கும் என்றும் நெப்போலியனுடைய படையெடுப்பினால் ஏற்படக்கூடிய அபாயங்களில் இது ஒன்றாய் இருக்கும் என்றும் நினைத்தார்கள். இரண்டாவது, அலெக்சாண்டர் அடிமைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்பாக விவசாயிகள் நிலத்தையும் தங்கள் விடுதலையையும் பெறுவதற்காக புரட்சி செய்யக்கூடும் என்று டால்ஸ்டாய் நினைத்தார். அந்த அபாயம் 1861ஆம் வருஷத்தில் பிறப்பித்த விடுதலை உத்தரவினால் தடுக்கப்பட்டது என்றாலும் டால்ஸ்டாய் பின்னால் எழுதிய எழுத்துக்களில் இருந்து ருஷ்ய சமுதாய அமைப்பின் அஸ்திவாரம் பலமற்றதாய் இன்னமும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இருந்ததாக தோன்றுகிறது. 1917ஆம் வருஷத்தில் நடந்த புரட்சியை அவர் முன்னதாகவே கண்டார். இதை 1886ஆம் வருஷத்தில் அவர் எழுதி வைத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற புத்தகத்தில் தெளிவாக சுட்டிக் காட்டியிருக்கிறார்.
10.15 ஸ்மாலென்ஸ்க் நகரை ரஷ்ய ராணுவம் கைவிட்ட பின்பு தொடர்ந்து பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தது. ஆகஸ்ட் 17 தேதியன்று வியால்மா என்ற இடத்தை தாண்டி காட்ஸ்கிற்கு பக்கத்தில் உள்ள தாரேவாஜாய்மிஷ் என்ற கிராமத்தில் தங்கியது. அங்கு தங்கி போர் தொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த இடத்தில் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்ட குட்டசோவ் இராணுவத்தை வந்தடைந்தார். ஆகஸ்ட் 11 தேதியன்று பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து புறப்பட்டு காட்ஸ்க் என்ற இடத்திற்கு 17 தேதி வந்து சேர்ந்தார். ஸ்ரீ தாவிடான் என்பவர் கொரில்லா போர் முறையை ஆரம்பிக்க வேண்டுமென்றும் நெப்போலியனுடைய சப்ளை பாதையை துண்டிக்க வேண்டுமென்றும் முதலாக யோசனை கூறினார். 130 கோசாக்குகளுடனும் குதிரை வீரர்களுடனும் அந்த வேலையைச் செய்து பார்க்கும்படி குட்டசோவ் சம்மதித்தார். ஆனால் வாராடினோ போர் அச்சமயம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த போருக்கு பின்னால் தான் தாவிடாவினால் தம்முடைய வேலைகளை ஆரம்பிக்க முடிந்தது. 10.17 வினாடிகள் இல் புட்கின் 1779 முதல் 1830 வரை என்பவர் பெரிய கவிஞரான எஸ். புட்கின் என்பவருடைய மாமாடோட் அவர் முக்கியமில்லாத பல கவிதைகளை எழுதியவர். 10.18 கோமகன் எல். வி. விட்கென்ஸ்டைன் என்பவர் ரஷ்ய இராணுவத்தில் ஒரு ஜெனரல். பின்னால் 18 குட்டசோவின் பதவிக்கு வந்து லுட்ஜன் என்ற இடத்தில் ரஷ்ய படைகளுக்கு கமாண்டராக இருந்தார். கோமகன் விட்கென்ஸ்டைன் தலைமையில் ஒரு தனி படையானது பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போகும் ரஸ்தாவை காவல் புரிந்து வந்தது. 1812 வருஷம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அவர் சில போர்களில் வெற்றி பெற்றார். அச்சமயம் ரஷ்யா சோர்வாய் இருந்தபடியால் அந்த வெற்றிகள் ரஷ்யாவுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தன. சில பிரச்சனைகளில் முடிவு செய்வதற்காக டால்ஸ்டாய் கூட சீட்டு ஆட்டத்தில் பேஷன்ஸ் என்ற விளையாட்டை ஆடி பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த அத்தியாயத்தில் பியரின் சீட்டுகளைப் போல அந்த சீட்டாட்டத்தின் முடிவு தமது விருப்பத்திற்கு விரோதமாய் இருந்தால் அதை டால்ஸ்டாய் ஒப்புக்கொள்வது இல்லை. யாஸ்னயா பாலியானா என்ற இடத்தில் 1906 வருஷத்தில் டால்ஸ்டாய் தங்கியிருந்தார். அச்சமயத்தில் அவருடன் இருந்த அவருடைய குமாரியான மேரி அவள் இறந்து போவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அவரிடம் சொன்னாள். ஒரு கட்டுரையை எழுதுவதற்கு ஆரம்பித்த பின்பு அதை முடிப்பதனால் உலகத்திற்கு நன்மை ஏற்படுமா என்பதை முடிவு செய்வதற்கு ஒரு பேஷன்ஸ் விளையாட்டை டால்ஸ்டாய் போட்டு பார்த்தாராம். அந்த விளையாட்டில் முடிக்க வேண்டாம் என்றே பதில் வந்ததாம். ஆனால் அவர் உடனே எழுந்து, எப்படி இருந்தாலும் சரி, நான் அதை எழுதத்தான் போகிறேன் என்று சொன்னாராம். லெப்பிச் என்பவர் ஒரு பெரிய பலூனை செய்ததாக இந்த அத்தியாயத்தில் வருகிறது. யுத்தத்தில் விமானப் படையை ஏற்படுத்த வேண்டுமென்ற முயற்சியில் இந்த வேலை செய்யப்பட்டது. ஆனால் அது வெற்றிகரமாக இல்லை. லெப்பிச் ஒரு ஜெர்மானியர். அவர்தான் இந்த யோசனையை சொல்லியவர். அவருடைய பலூன் நவம்பர் மாதம் வரையில், அதாவது பிரெஞ்சு இராணுவம் கஷ்டத்தோடு ரஷ்யாவில் இருந்து தப்பி ஓடுகிற வரையில் கூட அது தயாராகவில்லை. அதற்கு பின்னாலும் கூட அந்த பலூனில் இருந்து காஸ் வெளியே போவதை நிறுத்த முடியாததினால் அது மேலே பறக்க முடியாமல் போயிற்று. 10.19 எழுதுவதற்கு முன்பாக அந்த பிரதேசத்தில் 1867 வாராடினோவை பற்றி டால்ஸ்டாய் வருஷம் வசந்த காலத்தில் அவர் 2 நாட்கள் 19 தங்கி அங்குள்ள இடங்களை பரிசோதித்தார். ரஷ்ய பிரெஞ்சு தேச படங்களையும் பிளான்களையும் சரித்திர ஆதாரங்களையும் தம்முடைய சொந்த இராணுவ அனுபவத்தையும் ராடாஜெட்ஸ்கி என்பவரின் நாட்க குறிப்புகளையும் கொண்டு அதை தயாரித்தார். போருக்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு உயரமான பூமியில் நின்று கொண்டு ராடாஜெட்ஸ்கி அங்கிருந்த பலவிதமான இடங்களை கண்டறிந்தார். வீயரைப் போலவே அவரும் அந்த போர் நடக்கும்போது அங்கே இருந்தார். நெப்போலியனுடைய காலத்திற்கும் டால்ஸ்டாயின் இராணுவ சேவைக்கும் மத்தியில் 40 வருஷங்கள் கழிந்து போயின என்றாலும் துப்பாக்கிகளிலோ ரஷ்ய இராணுவத்தில் உள்ள பீரங்கிகளிலோ அல்லது பொதுவாக போர் முறைகளிலோ எவ்விதமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை. 10.22 எஸ். என். மாரின் என்பவர் முதலாவது அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்கு மெய்க்காப்பாளராக 22 இருந்தார். விகடங்களிலும் வேடிக்கை கவிதைகளிலும் அவர் பெயர் போனவர். விடோட் தி கிராகாம் என்பவர் இராணுவத்தில் ஒரு கேப்டனாய் இருந்தார். அவர் இராணுவ பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாராக அமர்ந்து பல தேசபக்தி கொண்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அவை எல்லாம் ரொம்ப சாதாரணமானவை. அவரை எல்லாரும் கேலி செய்வது வழக்கம். அவரை கேலி செய்து மாரின் ஒரு கவிதை புனைந்திருந்தார். 10.25 கார்ல் வான் கிளாஸ்விக் 1780 முதல் 1831 வரை
என்பவர் ஒரு பெர்ஷிய ஜெனரல். யுத்த சரித்திரத்தைப் பற்றியும் 25 கொள்கைகளைப் பற்றியும் எழுதக்கூடிய ஒரு பிரபலமான எழுத்தாளர். 1812ஆம் வருஷத்தில் மற்ற பெர்ஷிய அதிகாரிகளைப் போல அவரும் ருஷ்ய இராணுவ சேவையில் வந்து சேர்ந்தார். அச்சமயத்தில் பெர்ஷியா நெப்போலியனுடன் நேச நாடாக இருந்தது. முதலில் அவர் புயலுக்கு உதவியாளராக சேவை பார்த்து வந்தார். வாம் கிரீக் யுத்தம் என்ற புத்தகத்தை அவர் எழுதினார். யுத்தத்தின் தத்துவங்களை அதில் விளக்கியிருக்கிறார். இராணுவ சரித்திரத்தை பற்றி அவர் எழுதிய புத்தகத்தில் 1812ஆம் வருஷத்திய போரைப் பற்றியும் நெப்போலியனுடைய மற்ற போர்களைப் பற்றியும் எழுதியிருக்கிறார். 1812ஆம் வருஷத்தில் நடந்த போரைப் பற்றி டால்ஸ்டாய் இந்த நாவலை எழுதும்போது என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தாரோ அதே மாதிரியான அபிப்பிராயத்தை இளவரசர் ஆண்ட்ரூ இந்த அத்தியாயத்தில் வெளியிட்டிருக்கிறார். சில இடங்களில் டால்ஸ்டாயின் யுத்தத்தை பற்றிய எதிர்கால கொள்கையை கூட அவர் சொல்லுகிறார். அதாவது யுத்தம் என்பது மனித சமூகத்துக்கு முற்றிலும் கேடானது என்பதாகும். போரும் அமைதியும் என்ற புத்தகத்தை டால்ஸ்டாய் எழுதியபோது அந்த அபிப்பிராயம் அவ்வளவு பலமாக அவர் உள்ளத்தில் பதிந்திருக்கவில்லை. அந்த அபிப்பிராயம் பிற்காலத்தில்தான் அவருக்கு ஆழமாய் பதிந்தது. வரப்போகிற புயலை காட்டக்கூடிய மின்னல்கள் மாதிரி அவருடைய பிற்கால அபிப்பிராயங்களை காட்டக்கூடிய மின்னல்களைப் போன்ற சில வாக்கியங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. அவர் 1853ஆம் வருஷத்தில் எழுதிய படையெடுப்பு என்ற கதையில் காக்கேஷியன் வழியாக துருப்புகள் மார்ச் செய்து போனபோது கண்ட அழகான காட்சிகளைப் பற்றி பின்வருமாறு எழுதினார். அந்த கணக்கற்ற நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் அடியில் உள்ள இந்த அழகான உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இடம் இல்லாமலா போயிற்று. இந்த மனன் கவரும் இயற்கையின் மத்தியில் துவேஷமும் பழிவாங்கும் நோக்கமும் தமது சகோதரர்களை படுகொலை செய்யும் நோக்கமும் மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கத்தான் முடியுமா? மக்களின் மனதில் உள்ள அன்பற்ற நினைப்புகள் எல்லாம் இந்த இயற்கையின் அழகான நன்மையான தோற்றத்தினால் மறைந்து போய்விடும் என்றுதான் ஒருவர் நினைக்க முடியும். மற்றொரு புத்தகத்தின் முடிவிலும் இதே கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். டால்ஸ்டாய் நன்றாக சிந்தித்து முடிவுக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய நினைப்புகள் எந்த வழியில் சென்று கொண்டிருந்தன என்பதை இவை காட்டுகின்றன. இவைதான் அவருடைய உள்ளத்தில் விதைகளாக பதிந்து பல வருஷங்களுக்கு பின்னால் பெரிய மரங்களாக வளர்ந்து சுற்றிலும் உள்ளவைகளுக்கு நிழல் கொடுக்க ஆரம்பித்தன. 10.26 சாலமங்கா. அந்த போரின் முடிவு பரிதாபகரமாயிருந்தது. 1812ஆம் வருஷம் ஜூலை மாதம் 12 தேதி சாலமங்காவில் நடந்த போரில் 26 வெல்லிங்டன் வெற்றி பெற்றார். ஸ்பெயின் தேசத்தில் அந்நாட்டு மக்களை அடிமையாக வைப்பதற்கு நெப்போலியன் செய்த முயற்சிகளுக்கு மக்களின் இடைவிடாத பலமான எதிர்ப்பு இருந்தது. வெனின்சுலார் போரில் அவருடைய பலமெல்லாம் கரைந்து போயின. ருஷ்யாவை அடக்குவதற்கு அவர் செய்த முயற்சியில் ஏற்பட்ட தோல்விக்கு இந்த பெனின்சுலார் யுத்தத்தினால் ஏற்பட்ட நஷ்டங்களே முக்கியமான காரணம். சக்கரவர்த்தினியிடமிருந்து மாட்சிமை தங்கிய உமக்கு ஒரு பரிசு. இந்த இடத்தில் வருகிற நெப்போலியனை பற்றியும் அவருடைய குமாரருடைய சித்திரத்தை பற்றியும் உள்ள காட்சிக்கு வேண்டிய தகவல்களை தி பாசெட்டாம் எழுதிய நாட்க குறிப்புகள் என்ற புத்தகத்தில் கூறுகிறார். டால்ஸ்டாய் இந்த விவரங்களை தமது கலை நோக்கங்களுக்காக மட்டுமே உபயோகிக்க விரும்பியபடியால் அந்த நாட்க குறிப்பில் காணப்பட்டுள்ள சோகத் தொனிகளையெல்லாம் மாற்றிவிட்டார். உதாரணமாக நெப்போலியனை பார்த்து பாசெட் பேசியபோது அவரை மாஸ்கோவில் சந்திப்பதற்கு தாம் எதிர்பார்த்திருந்ததாக கூறினார். நெப்போலியன் புன்சிரிப்போடு அதற்கு பதில் சொல்லும்போது நீர் மாஸ்கோவை பார்ப்பீர் என்று கூறுகிறார். உடனே பராக்கு புத்தியில் வலது பக்கம் திரும்பி பார்க்கிறார். வழக்கமாக அப்பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அவருடைய மெய்காப்பாளர் அவரிடம் பொடி தப்பியை கொண்டு வந்து கொடுக்கிறார். கோபமாயிருக்கும் போதும் ஏதாவது இடையூறுகள் ஏற்படும் போதும் நெப்போலியன் பொடி போடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக டால்ஸ்டாயின் நாவலில் காணப்படுகிறது. பலாஷேவுடன் அவர் பேசியபோது அவருடைய மனப்போக்கு அடிக்கடி மாறும்போது இந்த பொடி போடும் வழக்கத்தை காணலாம். இங்கே எடுத்துக்கொண்ட விஷயத்தில் புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டவுடன் அவர் புன்சிரிப்போடு பதில் அளித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் மாஸ்கோ என்ற வார்த்தையை கேட்டதும் அவர் பொடி தப்பிக்காக திரும்பி பார்ப்பதானது அவருடைய மனக்குழப்பத்தை காட்டுகிறது. தமது நாட்டிலிருந்து ருஷ்யாவுக்குள் வெகு எளிதாக வெகு தூரம் முன்னேறியதால் அவருக்கு ஏற்பட்டுள்ள மனக்குழப்பத்தை அது காட்டுகிறது. ஸ்மாலென்ஸ் நகரில் கைதியாக பிடிக்கப்பட்ட ஜெனரல் ரூட்கோவுடன் அவர் சமீபத்தில் நடத்திய உரையாடல்களும் இச்சமயத்தில் சமாதானத்திற்காக அவர் செய்த பிரேரணைகளும்
பாராடினோவுக்கு முன்பாக இந்த விசித்திரமான யுத்தத்தின் போக்கைப் பற்றி அவர் மிகுந்த கவலை கொண்டிருந்ததை காட்டுகின்றன. இந்த யுத்தத்தில் தாம் எஜமானராக இருப்பதாக அவர் உணரவில்லை. அதற்கு பதிலாக அவர் மீது சுமத்தப்படும் நிபந்தனைகள் அவர் நிறைவேற்ற வேண்டியவராயிருக்கிறார் என்று உணர்ந்தார். 10.34 லோடி, மாரங்கா, ஆர்கோலா, ஜெனா, ஆஸ்டர்லிட், வாக்ராம். நெப்போலியனுக்கு பிரமாதமான வெற்றி கிடைத்த இடங்களில் இவை சில. லோடியும் மாரங்காவும் வடக்கு இத்தாலியில் இருக்கின்றன. லோட் 800 வருஷத்தில் அங்கே ஆஸ்திரியர்களை நெப்போலியன் தோற்கடித்தார். வெரானா என்ற இடத்திற்கு பக்கத்தில் ஆர்கோலா என்ற கிராமம் இருக்கிறது. 1796 தம்முடைய இராணுவத்தை விட பல மடங்கு அதிகமான ஆஸ்திரிய இராணுவத்தை அந்த இடத்தில் நெப்போலியன் தோற்கடித்தார். ஜெனா என்ற இடத்தில் 1806 வருஷத்தில் பிரஷியர்களும் சாக்சன்களும் படுதோல்வி அடையும்படி நெப்போலியன் செய்தார். வாக்ராம் என்ற கிராமம் வியன்னாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. 1809 வருஷத்தில் அந்த இடத்தில் ஆஸ்திரியர்கள் மீது ஒரு முடிவான வெற்றியை நெப்போலியன் பெற்றார். ஆஸ்திரிய யுத்தம் அதோடு முடிவடைந்தது. 10.35 உருட்டெம்பர் கோமகன். கோமகன் அலெக்சாண்டர் பிரெடரிக் என்பவர் உருட்டெம்பர் கோமகன் ஆவார். 1771 முதல் 1833 வரை மரியா பெடாராம்னா என்ற சக்கரவர்த்தினியின் சகோதரர். அவள் சக்கரவர்த்தி பால் என்பவருடைய சக்கரவர்த்தினி யாகும். 1800 வருஷத்தில் ருஷ்ய சேவையில் கோமகன் சேர்ந்தார். முராட் கைதியாக பிடிக்கப்பட்டார் என்ற செய்தி. இந்த செய்தி கடைசியாக பொய்யானது என்று வெளியாயிற்று. ஜெனரல் பானாம் என்பவரைத்தான் கைதியாக பிடித்தார்கள். ஒரு ருஷ்ய கைக்குண்டு வீரர் துப்பாக்கி ஈட்டியை தமது நெஞ்சிற்கு நேராக கொண்டு வருவதை பார்த்தவுடன் அவர் "நான் தான் மன்னர்" என்று கூச்சலிட்டார். ஆகவே அவரை உயிரோடு குட்டுசோவிடம் அழைத்துச் சென்றார்கள். முராட் கைது செய்யப்பட்டதாக ஏற்பட்ட பொய் வதந்தியை துருப்புகளின் அணிகள் வழியாக குதிரை மீது சவாரி செய்து கொண்டு ஒரு மேஜர் தெளிவற்ற விதமாக சொல்லிக் கொண்டு போனார். 10.38 32வது இராணுவ டிவிஷன். அந்த டிவிஷன் மார்ஷல் டாபூட்டின் டிவிஷனாகும். அதில் உள்ளவர்களை முக்கியமாக வராம்பெர் பிரம்மன் பகுதியில் இருந்து இராணுவத்தில் சேர்த்தார்கள். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், இத்தியாகலிங்கம்.